என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக இந்த யோகாசனம் தரப்படுகிறது. ஏன் முதல் நிகழ்ச்சியாக தரப்படுகிறது என்பதற்கு நான் பல்வேறு காரணங்களை வெகு நாட்களாக சொல்லியிருக்கின்றேன். அதிகாலை வேளையில் இந்த ஆசனங்களை நாம் செய்துவிட்டால் அன்று முழுவதும் நமக்கு சுறுசுறுப்பான ஒரு தன்மை வந்துவிடும், நினைவாற்றல் கிடைக்கும். காலையில் எழுந்தவுடன் நமக்கு சில பேர்களுக்கு தலை சுற்றல், இன்ன பிற காய்ச்சல், மண்டையடி, வயிற்று வலி இவைகளெல்லாம் அதிகாலையில் தான் நமக்கு தோன்றும். இந்த ஆசனம் பழகிறவர்களுக்கு இந்த தொல்லை எப்பொழுதுமே வராது, ஆயுள் முழுவதுமே வராது. ஆசனங்களை செய்துவிட்டால் நாம் நோயற்ற வாழ்வுக்கு வழி தேடிக்கொள்ளலாம். மருத்துவரிடம் செல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், நமது அரங்கிற்கு எஸ்பிஎஸ்சி விவேகானந்தா வித்யாலயா முடிச்சூர் காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து அந்த பள்ளியின் செயலாளர் முதல்வர் மீனாட்சி சுந்தரம் அவர்கள், அமுதவல்லி அவர்கள், மாணவர்கள் எல்லோருக்கும் கண்டிப்பாக ஆசனங்கள் 1000 குழந்தைகளுக்கும் அங்கே கட்டாய பாடம். பல பள்ளிகளில் இது மாதிரி செய்திருக்கிறார்கள். ஆனால் அரசு பள்ளியில் இன்னும் செய்யவில்லை. ஏழை எளிய மாணவர்கள் தானே முக்கியம். அவர்களுக்கு நினைவாற்றல் வேண்டாமா? வாழ்க்கையில் மற்ற மாணவர்களை மாதிரி அதிக மதிப்பீட்டு எடுக்க வேண்டாமா? அவர்களுக்கு நோயற்ற வாழ்வு கிடைக்க வேண்டாமா? அரசாங்கம் இன்னும் யோகாசன ஆசிரியர்களை அரசாங்கத்தினால் நடத்தப்படக்கூடிய பள்ளிகளில் கண்டிப்பாக எல்லா கல்லூரிகளிலும் சொல்ல வேண்டும். மருத்துவக் கல்லூரி ஆகட்டும், இன்ஜினியரிங் கல்லூரி ஆகட்டும், அரசாங்க மாணவர்களுக்கு, படிக்கக்கூடிய கல்லூரியில் படிக்க மாணவர்களுக்கு யோகாசனத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். அந்த நிலையில் இன்றைக்கு 2 மாணவிகள் இங்கே வந்திருக்கிறார்கள். பிரியதர்சினி 3வது வகுப்பு, ஜாதுரா 2வது வகுப்பு நத்தை ஆசனத்தை செய்ய போகிறார்கள். என் அருமை மாணவிகளே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு வலது காலை கக்கத்தில் வைத்து முதலே செய்யுங்கள். ரைட் லெக்கை பெண்ட் பண்ணுங்க. வலது காலை எத்தனை வளைவு நெளிவுகள் சுழிவுகள் பாருங்கள் மாணவர்கள். அந்த குழந்தைகளுக்கு முகத்தில் ஏதாவது விகாரம் தெரியுதா பாருங்கள். கண்ணை இறுக்கி கொண்டோ பல்லை கடித்து கொண்டோ அந்த விகாரமே தெரியாமல் செய்வதுதான் ஆசனத்தினுடைய முக்கியம். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். அப்படியே எழுந்திருங்கள். இப்பொழுது இடது காலை மடக்கி செய்யணும். மாற்றாசனம். பந்துக்குண்ண முட்டு, கரண்டை, இடுப்பெலும்பு இவைகளெல்லாம் வளைக்கப்படுகின்றன. இதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளெல்லாம் நீக்கக்கூடியது அற்புதமான ஆசனம். முதுகு வழியாக திரும்ப அந்த தொடையை பிடிப்பது என்பது மிக கடினம். பந்துக்கிண்ண முட்டு, தொடை பந்துக்கிண்ண முட்டு, கையினுடைய பந்துக்கிண்ண முட்டெல்லாம் இலக்கம் கிடைக்கும். அதில் ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளெல்லாம் நீங்கும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். ஒருவருக்கொருவர் நேராக பார்த்து கொண்டு இந்த ஆசனத்தை செய்யணும். முதல்ல ரைட் லெக்,
எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் இந்த ஆசனத்தில் இருக்கலாம் என்ற ஒரு மனோதிடம் இந்த சின்ன குழந்தைகளுக்கே வந்து விடுது பாருங்கள். வலியை தாங்கிக்கூடிய தன்மை அதுகளுக்கு வந்து விடுகிறது. நாளாவட்டத்தில் வலி வராது. ஆரம்ப கட்டத்தில் நிச்சயமாக முட்டு, பந்துக்கிண்ண முட்டு, கைகளில் கண்டிப்பாக வலி வரும். ஆனால் போக 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 வலியெல்லாம் அவர்களுக்கு இருக்காது. மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். அடுத்த காலை போடுங்கள். பல கோணங்களில் ஆசனங்களை செய்திருக்கிறார்கள். நீங்கள் செய்ய வேண்டும். சின்ன மாணவர்கள் தான் செய்ய முடியும், பெரியவர்கள் செய்ய முடியாது என்பது அல்ல. நீங்கள் இதை முடிந்த அளவு செய்தாலே உங்களுக்கு முழு பலனும் கிடைத்துவிடும். இடுப்பு வலி, முதுகு வலி, இன்னும் பிற கழுத்து வலி, முட்டுக்களில் பிரச்சனைகள், கைகளில் பிரச்சனைகள், இவைகள் உள்ளவர்கள் எல்லோரும் இந்த ஆசனத்தை நீங்கள் முழுமையாக செய்யாவிட்டாலும் அறகுறைய செய்தாலுமே உங்களுக்கு முழுமையான பலன் கிடைத்துவிடும். மெதுவாக எழுந்திருங்கள். நேராக வந்து பத்மாசனத்தில் அமருங்கள். என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இவைகளெல்லாம் சற்று கடினமான ஆசனங்கள். இது மாணவர்கள் தான் செய்ய முடியும், குண்டானவர்கள் செய்ய முடியாது, வயதுகள் செய்ய முடியாது, நோயாளிகள் செய்ய முடியாது என்பது அல்ல. நீங்கள் முயன்றால், நீங்கள் முழுமையாக செய்யாவிட்டாலும் ஒரு 10-15 நாளைக்கு அறகுறையாகத்தான் வரும், பிறகு முழுமையடைந்துவிடும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். விடாமுயற்சியுடன் காலையிலும் மாலையிலும் பழகிறவர்களுக்கு இப்பொழுதெல்லாம் திடீரென்று கை வலிக்கிறது, முட்டு வலிக்கிறது, முதுகு வலிக்கிறது, இடுப்பு வலிக்கிறது. எவ்வளவு நாளைக்குத்தான் காலமெல்லாம் மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டு கொண்டே இருப்பது? அதுக்கு பக்க விளைவு வருகிறது அல்லவா? விருந்தும் மருந்தும் 3 நாள் தான் என்பார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் ஆஸ்பத்திரிகளுக்கு சென்றால் காலமெல்லாம் சில மாத்திரைகளை சாப்பிடுங்கள், அப்பொழுதுதான் உங்களுக்கு வலி நிற்கும் என்று சொல்வார்கள். அவைகளுக்கெல்லாம் நாம் அடிமையாக வேண்டாம். இதுபோன்ற ஆசனங்களை காலையிலும் மாலையிலும் ஒரு 10 நிமிடம் பழகி நாங்கள் உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்து கொண்டு நெடிது இனிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.